வணக்கம். அன்புள்ள செந்தமிழ் சான்றோர்களே, அன்பு மாணவ மணிகளே, மீண்டும் இன்று இலக்கியத்தில் சங்க இலக்கிய பாடல்களிலே ஒரு அருமையான பாடல், மிகவும் விரும்பத்தக்க ஒரு பாடல், பொருளுள்ள ஒரு பாடல். அதனுடைய பொருள் என்ன என்பதை பற்றி இன்று பேசுவோம், அதை பற்றி விளக்குவோம். அதாவது, ஒரு காதலி தன்னுடைய காதலனுக்கு ஒரு அறிவுரை கூறுகின்றார். என்ன அறிவுரை கூறுகிறாள் என்றால், இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால நம்ம நாட்டில் எலக்ட்ரிசிட்டி, லைட்டு, வெளிச்சம், விளக்கு, ரோடு, பாதைகள், வழி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பயணப்படுறதெல்லாம் காட்டு வழியில், அவங்க குடியிருக்கிறதும் காட்டு இடத்துல, அதாவது பல்வேறு உயிரினங்களும் விலங்குகளும் வாழுகின்ற ஆபத்தான இடத்தில் குடியிருப்பார்கள். இப்போ ஒருத்தர் போய் பார்க்கறதுனாலும் அந்த ஆபத்தான பாதைகள் நடந்து காட்டு வழியாக போய் மலைகளில் ஏறி இறங்கி அப்படித்தான் சந்தித்து விட்டு வர வேண்டும். அப்படி இந்த காதலன் இரவு நேரங்களிலே அப்பொழுதுதான் அவனுக்கு ஓய்வு இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும் என்று அவன் நினைத்து கொண்டு தான் விரும்புகின்ற அந்த பெண்ணை போய் பார்ப்பது வழக்கம். அப்படி வருவதை அறிந்த அந்த காதலி, அந்த பெண் அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்கின்றான். அதாவது, நேரடியா ராத்திரில நீ வராத என்ன பார்க்க அப்படின்னு சொல்லாம ஒரு உதாரணத்தை சொல்லி அதை மேற்கோள் காட்டி அதன் வழி அவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பத வகையில இந்த ஒரு கவிதையை சொல்கின்றான். என்ன சொல்கின்றார்? கருங்கட்டாக்களை பெரும்பிரிதுற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரல் கிளை முதல் சேர்த்தி ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து வீறு சிறுக்கும் சாரல் நாட நடுநாள் வாரல் வாழியோ வருந்ததும் யாமே. என்ன சொல்றார்? கருங்கட்டாக்களை, கரிய கண்களை உடைய, தாவுகின்ற கலை செய்கின்ற, தாவி தாவி கிளைக்கு கிளை, மரத்துக்கு மரம் தாவுகின்றது என்ன? குரங்கு. கரிய கண்களை உடைய அந்த குரங்கு பெரும்பிரிதுற்றன. பெரும்பிரிதுனா கீழே உழுந்து இறந்து போய் மரணம் அடைந்து விடுகிறது. எப்பொழுது இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை செய்யும் போது, கிளைக்கு கிளை தாவும் பொழுதும், மலைக்கு மலை பாயும் பொழுதும், மரத்துக்கு மரம் பாய்கின்ற பொழுதும் அது கீழே விழுந்து கவனக்குறைவினால் இறந்து போகின்றது. அப்படி இறந்து போன பிறகு அதனுடைய காதலி அல்லது அதனுடைய அன்பு மனைவி என்ன ஆகுது? அதுக்கு ஒரு குழந்தை, கை குழந்தை. அந்த கை குழந்தைய கொண்டு போய் கிளை முதல் சேர்த்தி அவங்க சொந்தக்காரவங்கிட்ட போய் விட்டுருது. ஏன்னா தன் கணவன் இறந்து விட்டார். அப்ப இந்த தன்னாலையும் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. பெரிய சோகம், பெரிய துன்பம். அன்புக்கினிய தன் காதலன் மறைந்து விட்டான். ஆகவே இது என்ன செய்யுது? பொறுப்பான ஒரு காரியத்தை செய்யுது. தன் கல்லா வன்பரல்னா இன்னும் ஸ்கூலுக்கே போவாத, படிக்கவும் கூட தெரியாத சின்ன பற்களை உடைய குட்டி, குரங்கு குட்டி, தன் குட்டி கல்லா வன்பரல் கிளை முதல் சேர்த்தி சொந்தக்கார குரங்குகிட்ட போய் விட்டுட்டு, இது ஓங்கு வரை அடுக்கத்து உயர்ந்த மலை மேல இது ஏறுதான். ஏறி பாய்ந்துயிர் செகுக்கும், அங்கிருந்து பாய்ந்து தன் உயிரையும் விட்டு விடுகின்றது. எதனால்? தன் கணவனின் பிரிவை தாங்க முடியாமல். இது ஒரு தற்கொலைத்தான். நாமெல்லாம் தற்கொலையை ஏற்றுக்கொள்ள முடியாது.
இருந்தாலும் அந்த காலத்தில் அந்த மிருகங்களுடைய விலங்குகளுடைய வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக கவிஞர்கள் கவிதையாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆக இந்த பெண் குரங்கு என்ன சொல்கின்றது? அன்புக்குரிய தன் கணவன் தன் காதலன் இறந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில தானும் தன் உயிரை விட்டு விடுவேன் என்று சொல்லி, அதனால் இரவிலே நீ வராதே, ஏன்னா நீ வருகின்ற வழியிலே நிறைய விலங்குகளும் புலிகளும் யானைகளும் இருக்கும், அதனால் உனக்கு ஆபத்து ஏற்படும். ஆகவே அப்படி ஆபத்து ஏற்பட்டால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, ஆகவே இரவில் நீ வராதே என்பதை சொல்வதற்காக இப்படி ஒரு அழகான பாட்டு இந்த கதையை முன்னுதாரணமாக சொல்கின்றது. ஆக குரங்குகளுக்கே இப்படி நடக்கும் பொழுது மனிதர்களாகிய எனக்கு அதே நிலைமை வந்துவிடாமல் இருக்க வேண்டுமென்றால் நீ வர வேண்டிய நேரத்தில் வெளிச்சத்தோடு வந்து என்னை பார்த்து விட்டு செல், ஆபத்தான வழிகளில் வராதே, இரவு நேரத்தில் வராதே என்பதை இன்னைக்கும் நம்ம பல வீட்டில் சொல்றதை கேட்குறோம். ராத்திரி ஆயிடுச்சு, ராத்திரி 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆயிடுச்சு, வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க தம்பிகளாக, வெளியே என்னென்னமோ நடக்கும். எல்லா பிரச்சனைகளையும் ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் நடக்கும். இரவில் நடக்கக்கூடிய சேட்டைகள், கலவரங்கள் இல்லைங்களா, போதை அதிகமாகி 11 மணிக்கு மேலே தான் அதிகமாக இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆகவே இந்த பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். அப்படி அந்த இளைஞர்களுக்கு பிரச்சனை வந்தால் பெற்றோருக்கும் பெரிய தலையிடி தலைவலி, அவர்களை நேசித்தவர்களுக்கும் பெரிய தலைவலி தலையிடி துன்பம் என்பதையெல்லாம் விளக்கி சொல்லும் ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல். கருங்கத்தாக்களை பெரும்பிரிதுற்றன கைமை உய்யா காமர் நன்றி கல்லா வன்பரல் கிளை முதற் சேர்த்தி ஓங்குவரை அடுக்கட்டு பாய்ந்துயர் செருக்கும் சாரல் நாட அருநாள் வாரல் வாடியோ வருந்ததும் யாமே. நன்றி, வணக்கம்.